திமுகவினுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால தாவேக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தாவேக தலைவர் கேட்டாரு. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மாற்றம் வேணும் தானே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கிட்ட இப்ப ஆட்சியும் ஒப்படைச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஆட்சி பொறுப்புல கூட ஏறல. ஆனா அதுக்குள்ளேயே தாவேகாவினுடைய வட்ட கழக செயலாளர் ஒருத்தர் சென்னையில காசிமேட்ல இருக்கக்கூடிய பகுதியில தேர்தல் நாள் அன்னைக்கு ஒரு 10 வயது சிறுமி தன்னுடைய வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சிறுமியை தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை வெளில சொன்னா கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த சிறுமி புகார் கொடுத்ததை தொடர்ந்து இப்போ அந்த ஒரு நபர் போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டவும் செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு பக்கத்துல அப்படின்னு சொன்னா மற்றொரு பக்கம் தாவேகாவினர் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கறனால பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில வாகனங்கள் முழுக்க சுத்திக்கிட்டு வேகமா காரு பைக்குகளை ஓட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாதுகாப்பு கொடுப்போம், சட்ட ஒழுங்கை சீர்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இன்னும் ஆட்சி பொறுப்புல ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த கட்சிக்காரங்களே இப்படிப்பட்ட சட்ட விதிமுறைகளுக்கு மாற்றமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுவெல்லாம் தான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றமா அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.